ஹலோ எவ்ரிஒன். நான் உங்கள் சுயம் ஜெயந்தி. இன்னைக்கு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து, இப்படியெல்லாம் ஆட்சி பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு வந்த இதுலேருந்தே மிகப்பெரிய திட்டத்தெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல யாராச்சும் லஞ்சம் வாங்குனாங்கன்னா, அவங்களோட சொத்து வந்து 50% வந்து பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில இந்த கம்ப்ளைண்ட் கொண்டு போய் குடுக்குறாங்க பார்த்தீங்களா? இது வந்து குடுக்குறப்போ அவங்க ரெக்கார்டோட இங்க குற்றம் நடக்குது அந்த மாரி சொல்லிட்டு க இன்ஃபர்மேஷன் குடுக்குறவங்களுக்கு ரெக்கார்டோட ப்ரூஃப் குடுக்குறவங்களுக்கு ரூ. 1,00,000 பரிசு தொகையும் குடுக்குறாங்க. ஸோ இதற்கு மேல ஒரு படி போயி போலீஸ் வந்து அவங்களோட பணியில யாராச்சும் லஞ்சம் வாங்குனாங்க அப்படின்னா, அவங்களோட சொத்து முழுவதும் பறிமுதல் செஞ்சு அநாத ஆசிரமத்துக்கு குடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடி அறிவிப்ப ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா, கடந்த ஆட்சியில நெறைய பேரு காசு குடுத்து வேலைக்கு வந்திருப்பாங்க. ஸோ, அவங்களுக்கு நெறைய பேருக்கு கிடைக்க வேண்டிய வேலை, அதாவது திறமையினால எக்ஸாம் எழுதி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை, டிஎன்பிசில கூட லாஸ்ட் டைம் பார்த்துருக்கலாம். ஒரு கிடைக்காம போணுச்சு. நெறைய பேர் பணி நியமன ஊழல்ன்னு சொல்லிட்டு, இன்னமும் அந்த ஃபைல்ஸ்லாம் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுட்டு இருக்காரு. ஸோ, இந்த சிச்சுவேஷன்ல இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆனுச்சுன்னா, விஜய் அவர்களுக்கு மாசிவ் இத விட வெற்றி வேற எதுவுமே கிடையாது அப்டின்னே சொல்லலாம். ஸோ விஜய் அவர்களோட இந்த அதிரடியான முடிவுல அத்தாரிட்டி எல்லாம் சும்மா இருப்பாங்க அப்டின்னு நெனைக்கிறீங்களா? இருக்க மாட்டாங்க. அதாவது எல்லாரையும் சொல்லல. இந்த மாரி ஒரு ஆர்ஐ ஆகட்டும், தாசில்தார் ஆகட்டும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் கையெழுத்து, ஒரு பட்டா மாறுதல் எல்லாத்துக்கும் ஊழல் அப்டின்னு சொல்லிட்டு தான் நெறைய இடத்துல வெளிப்படையா நடக்கிறத பார்க்க முடியுது. அதாவது அங்க ஆஃபீஸே சொல்லுவாங்க. இது மாரி மேல உங்களுக்கு இவ்வளவு குடுக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, பட்டா மாறுதலும் போதும் வாங்குற நடைமுறை எல்லாருக்கும் தெரியும். ஈவன் எல்லாரும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, இடம் மாத்துனவங்க எல்லாமே. இவங்கள்ல அந்த நெறைய காசு பார்த்தவங்க சும்மா இருக்க போறதில்ல. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து அப்போஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்டோட இந்த திட்டத்த வேற விதமா. இந்த விதமா இல்ல. வேற விதமா. அவங்க யூனியன் எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு படி உயர்த்தணும் அந்த மாரி சொல்லிட்டு நெறைய புரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. இத பேஸா வச்சு. ஸோ அவங்களோட மெயின் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்ஸ்டபிலிட்டிய குடுக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் அப்போஸ் குடுக்கும்போது, இந்த கவர்மெண்டோட ஸ்திரத்தன்மை வந்து ஸ்பாயில் ஆகுறத அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க. ஸோ இதுல ஆப்போசிட் பார்ட்டியோட ரோலும் இருக்குங்கிறது கண்டிப்பா நம்மளால யூகிக்க முடியும். ஸோ, இது எல்லாத்தையுமே பழைய ஆட்சியில பண்ணிக்கிட்டு இருந்தவங்க ஆப்போசிட் பார்ட்டி அப்படிங்கிறதுனால, ஸோ இவங்களும் இதில பங்கெடுத்து டைரக்ட்டா இல்ல, இன்டைரக்ட்டா உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கடந்த ஆட்சியில கடந்த 5 வருஷத்துல வந்து 4,50,000க்கு மேல தமிழ்நாட்டு கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, தமிழ்நாட்டோட கஜானாவோட நிலை கருதி தான் அடுத்த சிச்சுவேஷன் எல்லாம் போயிட்டுருக்கும்போது, இது வந்து இப்போ ஆட்சி பண்ற தாவேகா பார்ட்டிக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிளா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா, வந்த உடனேயே தமிழ்நாட்டுல அந்த ஊழல் எல்லாத்தையும் வைப் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு, நெறைய ட்ரமாட்டிக் ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சிவியரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில பண்ணும்போது, எல்லா சைட்லேருந்தும் இதனால பெனிஃபிட் பண்ணவங்க எல்லாமே அப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ, இத எப்படி சிஎம் விஜய் சார் ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான், இந்த ஆட்சி எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ, இத மட்டும் இவர் கொண்டு போய்ட்டாருன்னா, இத விட ஒரு மாசிவ் வெற்றி விஜய் அவர்களுக்கு இருக்கவே முடியாது. இது வந்து என்னன்னைக்கும் பேசி நிக்கும். ஏன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இது போன்ற விஷயங்கள யாருமே செஞ்சதில்ல. ஸோ, இந்த விஷயத்த அவர் புதுசா வர்ற ஒருத்தரு அ எடுத்து செய்றாரு அப்படின்னு சொன்னா, இதுல வெற்றியும் கண்டாருன்னா, இவரோட புகழ் தமிழ்நாட்டுல இன்னும் பேசும். இதுக்கு அப்புறம் காசு குடுத்து யாரும் ஓட்டு வாங்குறது, இந்த மாரியெல்லான எல்லா இதுக்கும் முடிவு வரும். தமிழகத்தில மாணவர்களோட ஆட்சி அப்படின்னே சொல்ற அளவுக்கு இது மிக பெரும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத நம்மளால கணிக்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.